தயிர் எப்படி தாளிக்கிறோன்னு பாருங்கள். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு லைட்டாக போட்டு, நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய். அது அப்படியே புரிஞ்சிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகோடவே சேர்ந்து உளுத்தம்பருப்பும் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஒரு லைட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயம் லைட்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள், யாருக்காவது கோல்டு ஆகும் அப்படின்னா அவங்க வந்து மஞ்சத்தூள் போட்டுங்க. கோல்டு ஆகலைன்னா வேண்டாம். இதை லைட்டாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் இது பாருங்கள் அப்படியே பொரிஞ்சே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி. இது வந்து ரொம்ப வந்து வதங்கணும் அப்படின்னு கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இதை வந்து நான் மோர் கலக்கி வச்சுருக்கேன், இதில் வந்து ஊற்றிடுறேன். இப்போ இன்றைக்கி வந்து நம்மளோட டிஷ் வந்து மோரோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து வச்சு சாப்பிட போகிறோம். மோர், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. இதை வந்து இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். தயிர் வந்து உப்பு போட்டு மோராக்கிட்டேன். மோர் நல்லா அடித்து அதை மோராக்கிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது ரெண்டும் வச்சு தான் லஞ்சு சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.